ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஆயிலே இல்லாம ஒரு குருமா பார்க்கலாம். அதுவும் ஒன் பார்ட் குருமா. உங்ககிட்ட என்ன காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட கேரட், பட்டாணி அதெல்லாம் எடுத்துருக்கிறேன். பீன்ஸ் எல்லாம் இல்லை, அதனால கேரட், கொஞ்சம் பட்டாணி, ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். பட்டாணி ஊற வச்சது, ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சது, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பீன்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை. ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம அதனால தளதளன்னு குருமானாலே ஆயில் மிதக்கும். நம்ம ஆயிலே ஊற்றாம செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே ஒரு கிரீன் சில்லியும் தக்காளி, ஒரு பழம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணால் போதும். அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தோல் எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் என்னென்ன சேர்த்து அரைக்கலாம்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு. இது வந்து சின்ன சின்ன பூண்டு தான், அதனால் 6 பல்லு சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா ஒரு 4 சேர்த்தாலே போதும். இது ஹோல் கிரெயின் மசாலா. அது சோம்பு, பட்டை, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்னதாக பிரியாணி இலை போட்டால் போதும். கிராம்பு ஒன்றே ஒன்று தான், சின்னது தான் போட்டிருக்கேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேன், ஃப்ரெஷ் தேங்காய், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் முந்திரி சேர்க்கலாம், இல்லைன்னா உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம் அந்த குருமா. இது கூட கொஞ்சம் ஒரு 1½ ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் தான் இது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துடலாம். நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த குருமா ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம் தண்ணி. குருமாவுக்கு தண்ணி நிறைய ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த காய் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். எல்லாம் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் தான் வைக்கணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. தேங்காய் போட்டிருக்கனால ஓவர் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் மாறும். ஸோ ஒரு 2 விசில் வச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா குருமா விசில் வரும்போதே சூப்பராக வாசனையாக இருக்கும். இல்லை விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விசிலாம் இறங்கிடுச்சு. இப்போ நல்லா திறக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே நெய் சேர்த்துக்கோங்க, ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. குருமா நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம்.
அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் ஒன் பாட் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். இல்லை, இடியாப்பத்து கூடலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் குருமா.